ஷாய் பெஸ்டோ பிரம்மா நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு எல்லாம் ஒண்டிச்சு ஏற்றிடுவார். அவர் தான் ஏற்றுவார். ஏற்றி முடித்ததும் அதிகாரியை பூரா தூக்குவார். இவர் கணக்கு அதான் அதிகாரி கையெழுத்து போட்டிருக்கான்ல, தூக்கி பூரா லார்ச்சி கட்டுறது கையெழுத்து போட்டிருப்பான். பல கோடி உள்ளவனுக்கு வீடு டாட்டான கெட்டுன்னு கையெழுத்து போட்டிருப்பான். 500 ஏக்கர் 1000 ஏக்கரு கையெழுத்து போட்டிருப்பான். புரியுதா? விவசாயத்தை அழிக்கிறதுக்கு மில்லு தொழிற்சாலை இறக்கிறதுக்கு கையெழுத்து போட்டிருப்பான். அடுத்தாப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு கையெழுத்து போட்டிருப்பான். இதில் எவ்வளோ அதிகாரிகளை நியமிச்சிருக்கான், அவ்வளோ அதிகாரிகளை நியமித்து பாழாக்கி கந்தல் கோலமாக ஆக்கிட்டான். இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரியை பூரா ஒன்று விடாமல் அலசி தூக்குவார். நீதிமன்ற கோர்ட்டில் பட்டியல் கணக்கை ஏற்றி தான் செய்வார். ஏற்றிடுவார். ஏற்றி இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா ஏற்கனவே எல்லா கோயில் ஆலயம் பூரா இடத்த போட்டாச்சு. சமீன் உள்ள கணக்கு போட்டாச்சு, மன்னராட்சி உள்ள கணக்கு போட்டாச்சு, ராஜராஜ சோழன் உள்ள கணக்கும் போட்டாச்சு. அத்தனையும் கோயில் உள்ள சொத்து எல்லாம் இடம் பூரா பூமி. உனக்கு இருக்கிற இடம் எவ்வளவு அந்த கேள்வி ஆடை போட்டுக்கோ, விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. ஒரு நாட்டுக்கு விளையிலையா ஒரு நாட்டுக்கு கொடுத்து மாற்றிக்கோ. இங்கிட்டு உள்ள விளையுற பொருளை அங்கிட்டு மாற்றிக்கோ, அங்கிட்டு உள்ள பொருளை அங்கிட்டு வந்து மாற்றி உன் உயிர் வாழுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன்ட்டார். நீ தப்பாக செய்த ஆட்டத்தில் உள்ளே கிடக்கிறத அலசி பார்த்து தூக்கிடுவாங்க. புரியுதா? இப்போ கமல்பட்டியில் கணக்கு இருக்குது. எல்லாம் ஒன்று ஆதார கார்டு ரேஷன் கார்டு கரெக்டாக பதிவு இருக்கும். எல்லாம் ஒன்று குடும்பி அதில் இருக்குது. அதை பிடிச்சி வச்சுருக்காருல, அது அவர் தான் பிடிச்சி வச்ச வேலை. ஒன்று விடாமல் பிறக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும், பிறந்து கிடக்கிற கழுதை வரைக்கும் தூக்கி ஏற்றுறான்னு அவர் செஞ்ச வேலை. ஐயா முக்கால் சத்தியம்.